ஒரு அழகான இரவு பொழுதில் வீட்டில் உள்ள அனைவரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது வருண் மட்டும் உறங்காமல் முழித்துக் கொண்டு உள்ளான். அவன் உறங்காமல் முழித்துக் கொண்டிருக்க காரணம், அவன் உறங்கினால் பயங்கரமான கெட்ட கனவுகள் வரும். அதனால்தான் இப்படி கெட்ட கனவுகள் வர காரணம். அவனுக்கு கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் காரணம். அவை என்ன? அதற்கான காரணம் யார்? அதில் இருந்து அவன் எப்படி மீண்டான்? அவனை சுற்றி நடக்கும் சம்பவங்களை பற்றி பார்ப்போம். வருண் சிறு வயதில் இப்படி இல்லை, நன்றாக இருந்தான். வருண் குடும்பத்தில் அம்மா கண்மணி, அப்பா சந்திரன், தங்கை நித்திரா ஆகியோர் இருந்தனர். அது மட்டுமின்றி அவனுக்கு சில நண்பர்களும் இருக்கின்றார்கள். அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருந்தது. அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை. அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. அவன் குடும்பம் விபத்தில் இறந்தார்கள். அவனிடம் இருந்த பணம் மற்றும் சொத்து அனைத்தையும் உறவினர்கள் ஏமாற்றி எடுத்துக் கொண்டனர். பணத்திற்கு ஆசைப்பட்ட வருண் மேல் இருந்த பொறாமையால் அவன் நண்பர்களும் துரோகம் செய்தனர். இதனால் அவன் தனிமையானன். அவன் உணர்வை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அவனும் அதன் பின் யாரையும் நம்பவில்லை. அவனிடம் அவன் குடும்பம் இருந்த வீடு மட்டும் இருந்தது. அதில் அவன் தனியாக இருந்தான். அதில் இருந்து கொண்டு கிடைத்த வேலையை பார்த்து கொண்டு கிடைத்த தனிமை அவனை வாடியது. அவன் எப்போதெல்லாம் தூங்க முயற்சி செய்கிறானோ அப்போதெல்லாம் அவன் கனவில் அவன் வாழ்க்கை தற்கொலை செய்து கொள்வது போல் கனவு வரும். அதை பார்த்து பயந்து தூக்கம் போய்விடும். இவ்வாறு அவன் தன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு இருப்பான். யார் என்ன சொன்னாலும் எந்தவித உணர்ச்சியையும் வெளிக்காட்ட மாட்டான். இதனால் அவன் மனமே அவனை சிறிது சிறிதாக கொலை செய்யத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் அவன் உணர்வை அடக்க முடியாமல் அவன் வீட்டில் இருந்த சுவற்றில் சத்தமாக முட்டிக்கொண்டு கிடைத்த தலையை மோதி மயக்கம் அடைந்தான். அவன் கத்திய சத்தத்தை கேட்ட அக்கம் பக்க வீட்டில் உள்ளவர்கள் அவனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் மன அழுத்தால்தான் இவ்வாறு செய்தான் என்று கூறினார்கள். அவன் கண்முழித்த பின் அவன் பக்கத்து வீட்டில் இருந்த குடும்பத்தினர் அவனுக்கு ஆறுதல் கூறி அவனுக்கு துணையாக தாங்கள் இருப்பதாக கூறினார்கள். அவனுக்கு எது தேவைப்பட்டாலும் தங்களிடம் மாறு கூறிவிட்டு சென்றனர். அதன்பின் வருண் அமைதியாக இருந்தான். அதன் பின்னர் அவன் மனம் தன்னை கொல்வதை நிறுத்தியது. ஆனால்